சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நவீன உலங்கு வானூர்தியை கொள்வனவு செய்யவுள்ள டட்லி சிறிசேன சிங்கப்பூர் விமான கண்காட்சியில் கருத்து. 2 கோடி ரூபாய் குஷ்போதைப் பொருளுடன் யாழ் வர்த்தகர் கைது. தாய்லாந்தில் இருந்து கடத்திய நிலையில் சம்பவம். கொழும்பு சென்ற இந்திய போர்க்கப்பல். இரு நாடுகளுக்கிடையில் வலுவடையும் உறவு. இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த புதிய யுக்தி. வான்குதிப்பு செயற்பாடு தொடர்பில் ஆராய்வு. திமுகவை வீட்டுக்கு அனுப்பவே மதுரையில் மோடி தலைமையில் கூட்டம். நயினார் நாகேந்திரன் தெரிவிப்பு. ஈரானில் உள்ள அமெரிக்க பிரஜைகளை உடனடியாக வெளியேறுமாறு அறிவிப்பு. ஓமானில் பேச்சு நடைபெறவுள்ள நிலையில் நகர்வு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கைக்கு நவீன உலங்கு வானூர்திகளை அறிமுகப்படுத்தும் தன்னுடைய நீண்டகால கனவை விரைவில் நனவாக்க உள்ளதாக தொழிலதிபர் டட்லி சிறிசேன தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் விமான கண்காட்சியில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். ஆசியாவின் மிகப்பெரிய விமான கண்காட்சி 3ஆம் தேதி சிங்கப்பூரில் ஆரம்பமாகியுள்ளது. அதில் 1000க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் கலந்து கொண்டுள்ளன. ஏர்பஸ் மற்றும் போயிங் போன்ற முக்கிய உலகளாவிய நிறுவனங்கள் உள்ளிட்ட பல விமான கண்காட்சிகள் பங்கேற்றுள்ளனர். இந்த கண்காட்சியில் கலந்து கொண்ட தொழிலதிபர் டட்லி சிறிசேன உலங்கு வானூர்தியின் தொழில்நுட்பத்தை தான் நெருக்கமாக படிப்பதாகவும் பல ஆண்டுகள் சிங்கப்பூர் விமான கண்காட்சிக்கு தொடர்ந்து வருகை தருவதாகவும் தெரிவித்தார். தன்னுடைய வாழ்க்கையின் பல கனவுகளை பெரும் தியாகத்தின் மூலம் நனவாக்கியுள்ளதாகவும் கூறினார். தன்னுடைய அடுத்த கனவு தனக்கு பின்னால் உள்ள உலங்கு வானூர்தி என்றும் ஃபெல் தரத்தை விட சிறந்த உலங்கு வானூர்தியை கனவு காண்பதாகவும் தெரிவித்தார். இந்த கனவை மிக விரைவில் நனவாக்குவேன் என்றும் கூறினார். இதேவேளை அரளிய அரிசி விற்பனை உள்ளிட்ட 25 வணிகங்களை வைத்திருக்கும் டட்லி சிறிசேன அண்மையில் ஆடம்பர ரோல்ஸ் ராய்ஸ் மகளுந்தை கொள்வனவு செய்ததன் மூலம் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக மாறிய நிலையில் தற்போது உலங்கு வானூர்தியை கொள்வனவு செய்யப்படுவதாக கூறியமை மேலும் ஆர்வத்தை தூண்டியுள்ளது. இலங்கைக்கு 2 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதி கொண்ட குஷ்ரக போதைப் பொருளை கடத்திய யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். விமான நிலையத்தை சென்றடைந்த பயணியொருவரிடமிருந்து குஷ்ரக போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இந்த பயணியின் பயணப்பையில் ரகசிய பகுதியில் 2 பொதிகளாக மறைத்து வைக்கப்பட்ட 2 கிலோ 116 கிராம் குஷ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. இதன் சந்தை பெறுவது 2 கோடியே 11,60,000 ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பயணி யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த 26 வயதானவர் என்றும் அவர் வெளிநாடுகளுக்கு பயணங்களை மேற்கொள்ளும் ஒரு வர்த்தகர் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. அந்த நபரிடமிருந்து நடத்தப்பட்ட விசாரணையின் போது அந்த போதைப் பொருட்களை மன்னார் பகுதிக்கு கொண்டு செல்வதற்காக நீர்கொழும்பு நகரில் இருவர் காத்திருப்பதாக தகவல் கிடைத்தது. அதற்கமைய இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் அந்த 2 நபர்களும் கைது செய்யப்பட்டனர். இந்த இருவரும் மன்னார் பகுதியைச் சேர்ந்த 43 மற்றும் 36 வயதுடையவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதில் ஒருவர் தொழில்நுட்பவியலாளராக பணியாற்றி வருபவர் என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலதிக விசாரணைகளுக்காக கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களையும் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. டிட்வா புயல் காரணமாக இலங்கையின் பல பகுதிகளில் சேதமடைந்த பாலங்கள் சீர் செய்யும் வகையில் தற்காலிக பாலங்களுடன் இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS ஹரியல் கொழும்பு துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. குறித்த கப்பலை ஸ்ரீலங்கா கடற்படை மரபுகளின்படி கடற்படையினர் வரவேற்றுள்ளனர். இந்த போர்க்கப்பலின் கட்டளை அதிகாரியாக கொமாண்டர் கௌரவ் தெவாரி கடமையாற்றுகின்றார். இந்த கப்பல் மூலம் கொண்டுவரப்பட்ட 10 தற்காலிக பாலங்கள் பேரிடர் மேலாண்மை மையத்திடம் ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக இலங்கையின் பல பகுதிகளில் சேதமடைந்த பாலங்கள் சரிசெய்து தற்காலிக போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்காக இந்த பாலங்கள் இந்தியாவினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளன. குறித்த கப்பல் இலங்கையில் தரித்து நிற்கும் காலத்தில் இரு நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையே நல்லெண்ணத்தை மேம்படுத்துவதற்காக இலங்கை கடற்படை ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சிகளில் அதன் குழுவினர் பங்கேற்க உள்ளனர். மேலும் நாட்டின் பல பகுதிகளுக்கு சென்று முக்கிய இடங்களை பார்வையிடவும் குறித்த குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். வானில் செல்லும் விமானம் அல்லது உலங்கு வானூர்தியிலிருந்து பரசூட் எனப்படும் வான்குடை உதவியுடன் குதிக்கும் ஒரு சாகச விளையாட்டான வான்குதிப்பு செயற்பாடுகளை இலங்கையில் அறிமுகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது.
வான்குதிப்பு செயற்பாடுகளை இலங்கையில் அறிமுகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சில் பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் தூயகொந்தா தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று நேற்று நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தின் போது ஸ்கை டைவிங் ஸ்ரீலங்கா எனப்படும் வான்குதிப்பு நிறுவனத்தின் பிரதிநிதிகள் வான்குதிப்பு தொடர்பான விரிவான விளக்க காட்சியை வழங்கினார்கள். அதை சாகச சுற்றுலா நடவடிக்கையாக உருவாக்குவதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலன்கள் மற்றும் முன்மொழியப்பட்ட செயற்பாட்டு அம்சங்களை எடுத்துரைத்தனர். இலங்கையில் வான்குதிப்பை ஒரு புதிய சுற்றுலாத்துறையாக மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மற்றும் அது நாட்டின் சுற்றுலாத்துறைக்கு அளிக்கக்கூடிய பங்களிப்பு குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. வான்குதிப்பு நடவடிக்கைகளை நாட்டில் முன்னெடுக்கும் போது எதிர்நோக்கும் சவால்களை கண்டறிவது முக்கியம் என்று பாதுகாப்பு செயலாளர் வலியுறுத்தினார். ஒழுங்குமுறை, விதிமுறைகள், பாதுகாப்பு செயல்பாட்டு நடைமுறைகள் உள்ளிட்ட தொடர்புடைய அனைத்து விடயங்களையும் கவனமாக ஆய்வு செய்து வான்குதிப்பு செயற்பாட்டை இலங்கையில் அறிமுகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை மதிப்பீடு செய்யுமாறு அவர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இதன் அடிப்படையில் மேலதிக கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கண்டிக்கு இன்று பயணம் செய்து பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டுள்ளார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட குண்டசாலை, மிததும்பர, பாததும்பர மற்றும் பன்பில பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள கைத்தொழிலாளர்களுக்கும் முழுமையான மற்றும் பகுதியளவு வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்கும் நஷ்டஈடு வழங்கும் நிகழ்வு இன்று காலை 9 மணிக்கு குண்டசாலை மத்திய மாகாண சபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. டிட்வா புயலால் தமது கைத்தொழில் நிலையங்கள் அல்லது இயந்திர உபகரணங்கள் போன்றவற்றுக்கு சேதம் ஏற்பட்ட நபர்களுக்கு வியாபாரத்தை மீண்டும் ஆரம்பிக்க நஷ்டஈடு தொகையாக 2 லட்சம் ரூபாய் வீதம் இதன்போது வழங்கப்பட உள்ளது. சிறிய, நடுத்தர அல்லது பாரிய அளவு என்ற பேதமின்றி பதிவு செய்யப்பட்ட அனைத்து வியாபாரங்களுக்கும் இந்த நிதியுதவி ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் கண்டி மாவட்டத்தில் முழுமையாக வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்கு புதிய வீடொன்றை நிர்மாணித்துக் கொள்வதற்கு வழங்கப்படவுள்ள 50 லட்சம் ரூபாய் தொகையில் முதற்கட்டம் 20 லட்சம் ரூபாய் காசோலைகள் வழங்கப்பட உள்ளன. மேலும் டிட்வா புயல் காரணமாக முழுமையாக வீடுகள் சேதமடைந்த மற்றும் மண் சரிவு, உயர் அபாய வலயங்களாக அடையாளம் காணப்பட்ட குடும்பங்களை மீள்குடியேற்றுவதற்காக காணிகளை வழங்குதல் மற்றும் நஷ்டஈடு வழங்கும் நிகழ்வு இன்று பிற்பகல் நியங்குட பாடசாலை மைதானத்தில் ஜனாதிபதியின் தலைமையில் நடைபெறவுள்ளது. இதனிடையே கண்டி யாழ்ப்பாண பிரதான வீதியின் மகையாவு சுரங்கப்பாதை நிர்மாண பணிகளும் இன்று முற்பகல் ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது. அத்துடன் நீண்ட காலம் நிர்மாணப் பணிகள் இடைநிறுத்தப்பட்ட கெட்டம்பே மேம்பாலத்தின் நிர்மாணப் பணிகள் மீண்டும் ஜனாதிபதி தலைமையில் இன்று தினம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் நாளைய தினம் ஆரம்பமாக உள்ள நிலையில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 1500 காவல்துறை உத்தியோகத்தர்களும் 600 போக்குவரத்து பிரிவு உத்தியோகத்தர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் நாளை ஆரம்பமாக உள்ள நிலையில் கொழும்பு நகரை மையமாக கொண்டு விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த உள்ளதாக கொழும்பு போக்குவரத்து பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை போட்டி நடைபெறும் காலப்பகுதியில் மாளிகாவத்தை, ஆர் பிரேமதாச விளையாட்டு அரங்கம் மற்றும் கருவா தோட்டம் SSC விளையாட்டு அரங்கம் ஆகியவற்றை அண்டிய பகுதிகளில் இந்த போக்குவரத்து திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த காலப்பகுதியில் குறித்த மைதானங்களில் நடைபெறும் போட்டிகளை கண்காணிப்பதற்காக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு ரசிகர்கள் பெருந்திரளானோர் செல்வார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் போட்டிகள் நடைபெறும் நாட்களுக்கு ஏற்றவாறு இதனை நடைமுறைப்படுத்த கொழும்பு போக்குவரத்து பிரிவு திட்டமிட்டுள்ளது. அதே நேரம் பார்வையாளர்கள் விளையாட்டரங்கிற்குள் பெரிய அளவிலான பயண பொதிகள், கண்ணாடி போத்தல்கள், ஆளில்லா கண்காணிப்பு கருவிகள், சிறிய கூர்மையான கத்திகள், போதைப் பொருள் மற்றும் மதுபானங்களை எடுத்து வருவது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக சிவில் உடையில் காவல்துறை உத்தியோகத்தர்களும் புலனாய்வு பிரிவு உத்தியோகத்தர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான மாலைதீவு உயர்ஸ்தானிகர் மசூத் இமாத்துக்கும் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொந்தாவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பானது பாதுகாப்பு அமைச்சில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இலங்கைக்கான மாலைதீவு உயர்ஸ்தானிகருடனான கலந்துரையாடலின் போது பரஸ்பர முக்கியத்துவம் மிக்க விடயங்கள் தொடர்பாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இலங்கை மற்றும் மாலைதீவுக்கு இடையில் நீண்டகாலமாக நிலவி வரும் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு துறைகளில் தொடர்புகளை மேம்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. இரு நாடுகளுக்கு இடையிலான நெருங்கிய ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை பாதுகாப்பு செயலாளர் வலியுறுத்தியதுடன் மாலத்தீவுடன் பாதுகாப்பு தொடர்புகளை மேலும் விரிவுபடுத்த இலங்கை உறுதியாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்.
திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பவே மதுரையில் பிரதமர் மோடி தலைமையில் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெறவுள்ளதாக தமிழக பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். 525 தேர்தல் வாக்குறுதிகளில் 200 கூட திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் நிறைவேற்றவில்லை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். இப்படி ஏமாற்றும் திறன் திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் தனியாக தேர்தலில் போட்டியிட முடியாத நிலையில் மீண்டும் திமுக கூட்டணியில் இணைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஈரானில் உள்ள அமெரிக்க பிரஜைகளை உடனடியாக வெளியேறுமாறு வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. இந்நிலையில் போர் பதற்றங்களை தணிக்கும் நோக்கில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று ஓமானில் இடம்பெறவுள்ளன. இவ்வாறான சூழ்நிலையில் ஈரானில் உள்ள அமெரிக்க பிரஜைகளை உடனடியாக வெளியேற அமெரிக்க அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையில், உங்களால் வெளியேற முடியாவிட்டால் உங்கள் வசிப்பிடத்தில் அல்லது வேறு பாதுகாப்பான கட்டடத்தில் ஒரு பாதுகாப்பான இடத்தில் தங்கியிருக்குமாறு அமெரிக்கா அறிவித்துள்ளது. உணவு, தண்ணீர், மருந்துகள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை கையிருப்பில் வைத்திருக்குமாறும் ஆர்ப்பாட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். நவீன உலங்கு வானூர்தியை கொள்வனவு செய்யவுள்ள டட்லி சிறிசேன சிங்கப்பூர் விமான கண்காட்சியில் கருத்து. 2 கோடி ரூபாய் குஷ்போதைப் பொருளுடன் யாழ் வர்த்தகர் கைது. தாய்லாந்தில் இருந்து கடத்திய நிலையில் சம்பவம். கொழும்பு சென்ற இந்திய போர்க்கப்பல். இரு நாடுகளுக்கிடையில் வலுவடையும் உறவு. இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த புதிய யுக்தி. வான்குதிப்பு செயற்பாடு தொடர்பில் ஆராய்வு. திமுகவை வீட்டுக்கு அனுப்பவே மதுரையில் மோடி தலைமையில் கூட்டம். நயினார் நாகேந்திரன் தெரிவிப்பு. ஈரானில் உள்ள அமெரிக்க பிரஜைகளை உடனடியாக வெளியேறுமாறு அறிவிப்பு. ஓமானில் பேச்சு நடைபெறவுள்ள நிலையில் நகர்வு. இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற எமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.